ஒரிஜினலா இங்க என்னமா அதிகமா பண்ணப்படுது? என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஓகே. ஆண், பெண் வசியம் பண்ணுவோம். ஆ. சரிங்களா? ஆண், பெண் வசியம் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு 10 நாள்லயே முடியும். சில பேருக்கு 50 நாள்ல முடியும். ம். சில பேருக்கு 6 மாசம் கூட ஆகலாம். இப்போ நீங்க வந்துட்டு வச்சத எடுக்கவும் செய்வீங்க, வைக்கவும் செய்வீங்க. ஒரு காலமும் நான் வைக்க மாட்டேன். எடுக்க மட்டும் தான் செய்வீங்க. எடுக்க மட்டும் செய்வேன். என் உயிரே போனாலும் சரி, அவங்க கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து என் காலில் கொண்டாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆள் இருக்காங்க. நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன், நீங்க போங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருடைய குடும்பம்லாம் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களாமா? நான் அழுவாத நாளே கிடையாது. சுடுகாட்டில் சில பேய் பிடிச்சாடும். அதுங்க சூழ்நிலை சொல்லும்போது நான்லாம் உட்காந்து அழுதுருவேன். சே, என்னடா இது, நம்ம தான் இப்படி பிறந்து நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் இதோட சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்கலாம் நான் நினச்சி வேதனைப்பட்டுருக்கோம்மா. ஆனா இதுக்கு ஏதாவது கால நேரம் ஏதாவது இருக்காமா? இத்தனை நாள்ல சரியாயிடும், அத்தனை நாள்ல சரியாயிடுமா? பேய் ஓடுறதாம்மா அன்னைக்கே சரி பண்ணி வச்சுருவோம்மா. அது மாதிரி இப்ப சரி பண்ணிட்டா இப்ப தாண்டின அந்த எல்லையை தாண்டினோடனே திருப்பி வந்துரும்லாம் சொல்லுவாங்கல்ல, உண்மையாமா? அதுக்கு வேண்டி கட்டணும், ஒழுங்காக கட்டணும், ஒழுங்காக பண்ணணும், ஒழுங்காக செய்யணும், ஒழுங்காக செய்யணும். அது இல்லைன்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தப்பா பண்ணா. என்னமோ அது போய் திருப்பி அனுப்புவோம் வேற ஆத்மாவை. அதுதான் கேட்டேன், போய் என்ன கூட்டிட்டு வந்துடும். ஆமா, இந்த ஆத்மா போயிடும். ஓ, இந்த ஆத்மா சிவனுக்கு கட்டுப்பட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிடும். சத்தியம் பண்ணிடுச்சா போயிடும். என்ன அனுப்பிச்சிட்டாங்க, நீ வேணா போ. நாங்க என்ன பண்ணோம், அது அவங்களையும் வந்துட்டு அந்த பொண்ணோ இல்ல பையன் மேலேயோ ஆத்ம சக்தி இறக்கிடுவோம். அப்ப அதால ஒன்றும் பண்ண முடியாது. செய்தாலும் கரெக்டா செய்யணும், பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். புரியுதா? காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், நாளைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், இந்த வாரம் அடுத்த வாரம், அடுத்த மாசம்ல இந்த மாசம், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த மருந்து கொடுக்கறது, இது அப்புறம் வந்துட்டு காலடி மண் எடுத்து பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்லம்மா, இதெல்லாம் உண்மையான விஷயம்? மகளே, காலடி மண்ணுலாம் உண்மைத்தான். காலில் வந்துட்டு இப்போ உனக்கு உதாரணத்துக்கு சொல்ற மகளே, சுகர் வந்து கால் எடுக்கிறது வேற. நல்லா தெரிஞ்சுக்கோ, செய்வனை இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பா ஒரு காலு, அதுல கண்ணு வச்ச மாதிரி ஒரு கட்டி வரும். கண்ணு வச்ச மாதிரி அந்த ஒரு கட்டி தான் நம்மளுக்கு தலையெழுத்தே. அதுல இருந்து பட்டு 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 பட்டுன்னு மேலே ஏறும். அதுதான் காலடி மண் எடுத்து செய்யுது. காலடி மண்ணுன்னு சொல்றது வந்து சுடுகாட்டுல சாவி இருக்கிறாங்கல்லம்மா, பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது. பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, சுடுகாட்டுல தான் இருக்கும். அது உண்மையா மாந்திரிகம் தெரிஞ்சவனுக்கு இதை நான் சொல்ல தெரியும், தெரியாதவங்க தான் இது என்னன்னு கேட்பானுங்க. பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த மண்ணோட இவங்க காலடி மண்ணை வச்சு செய்யணும். பொதுவா இந்த வீட்டுல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வந்து தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு வேண்டுவாங்க. அதே மாதிரி துர்மரணங்கள் ஆனவங்களுடைய புகைப்படங்களும் வச்சு வேண்டுறாங்கல்ல, அதெல்லாம் சரியான வழக்கமாமா? துர்மரணங்கள் வச்சு கும்பிட்றது வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ வச்சு கும்பிட்றதோ கல்லா வச்சு கும்பிடலாம். கண்ணி கழியாதவங்கள கல்லா வச்சு கும்பிடலாம். முதியோருங்களை வந்து வடக்கு பக்கம், வடக்கு நோக்கணும் வடக்கு நோக்கணும் மாதிரி வச்சு நம்ம கும்பிடலாம்.